Hello to everyone, welcome back to Learn English with Mohan. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேரத்தை குறிப்பிடும் ப்ரெப்போசிஷன் தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ யூஸ் ஆஃப் ப்ரெப்போசிஷன், த எக்ஸ்பிரஷன் ஆஃப் டைம். பிஃபோர் இந்த சேனலுக்கு நீங்கள் புதியவராக ப்ளீஸ் subscribe this channel and hit the bell button to get more updates. Okay, let's get started. Use of preposition, the expression of time. Okay, time குறிப்பிடும், நேரத்தை குறிப்பிடும் preposition எதனா சொல்லலாம்? at, on, in. ஸோ இதோடைய யூசேஜ் அப்படின்றது தான் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், at is used for a point of time. ஒரு குறிப்பிட்ட நேரத்தை சொல்லும்போது அங்கே ப்ரிப்போசிஷன் at அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். ஓகே, எங்கன்னா யூஸ் பண்ணலாம். இட் இஸ் யூஸ்டு வித் கிளாக் டைம். ஸோ 8 o'clock, 9 o'clock, 10 o'clock, 12 o'clock இப்படின்னா சொல்லும்போது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மீல் டைம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது at a breakfast, at lunch, at tea time. ஸோ இப்படின்னா மீல் டைம்ஸஸ் அங்கே சொல்லும்போது noon and night. ஸோ இந்த இடங்கள்லாம் ப்ரிப்போசிஷன் at அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஓகே, இதை சென்டென்ஸாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், the line moved at night. ஸோ இந்த சிங்கம் இந்த நைட் டைமில் தான் மூவ் பண்ணிச்சு. இந்த லைன் மூவ்ட் அட் நைட். செகண்ட் ஒன், the school starts at 8:30 AM. ஸோ ஸ்கூல் எப்போ தொடங்குச்சு, இந்த டைம் எப்போ தொடங்குச்சு அப்படின்னு பார்த்தோம். இந்த தொடங்குகின்ற இந்த நேரம் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா 8:30. ஸோ தினமும் ஸ்கூல் வந்து 8:30க்கு ஸ்டார்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஷீ கேம் அட் noon. ஸோ அவ எப்போ வந்தா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மதிய நேரம் தான் வந்தா. அப்போ நூன் முன்னாடி அட் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், see me at 6 AM. ஏன்னா நீ எப்போ பார்க்கலாம் அப்படின்னா 6 மணிக்கு பார்க்கலாம். ஃபிஃப்த் ஒன், the ship reaches here at midnight. ஸோ இதுக்கு என்ன மீனிங்? இந்த ஷிப்பு தினமுமே இந்த இடத்துக்கு வந்து சேர்கிற டைம் பார்த்தோம் அப்படின்னா மிட் நைட்டு தான். அப்போ நைட் அப்படின்றதுக்கு முன்னாடி அட் யூஸ் பண்ணணும், நூனுக்கு முன்னாடி அட் யூஸ் பண்ணணும். ஸோ கிளாக் டைம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடியும் அட் அப்படின்றத யூஸ் பண்ணணும். ஓகே, வேறு எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பொழுது விடிதல் சொல்லுவோமா, அட் டவுன். ஓகே, சூரியன் மறைதல் சொல்லுவோம்ல, at sunset, at dusk, at the end of the concert, at the beginning of the lesson. இங்கெல்லாம் at அப்படின்ற ப்ரெப்போசிஷனை யூஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் at எங்கே யூஸ் பண்ணலாம்? at may be used for festival seasons. ஒரு ஹாலிடே பீரியடாக இருக்குது, ஒரு லாங் பீரியடாக இருக்குது, ஒரு ஹாலிடே பீரியடாக இருக்குது அப்படின்னா அங்கே அட் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம அடுத்த ஒரு யூசேஜ் பார்க்க போகிறோம். ஆன், ஒரு சிங்கிள் டேவாக இருந்ததுன்னா ஆன் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே என்னென்னா ஒரு ஹாலிடே கண்டினியூஸான ஒரு ஹாலிடே பீரியடாக இருக்குது அப்படின்னா அந்த இதுவும் வந்து அட் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், we have holiday at தீபாவளி, at கிறிஸ்மஸ், at ரம்ஜான். ஸோ ஹாலிடே பீரியடாக இருக்குது அப்படின்னா அங்கே அட் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணலாம். ஓகே, இதுதான் அட் அப்படின்றத
ப்ரப்போசிஷனை நம்ம நேரத்தை குறிப்பிடுவதில் யூஸ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஆன். ஆன் இஸ் யூஸ்டு ஃபார் எ ஸ்பெசிஃபிக் டே ஆர் டேட். ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளையோ இல்லை ஒரு தேதியை சொல்லும்போது நம்ம ஆன்ற ப்ரப்போசிஷனை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஷல் கம் ஆன் ஃப்ரைடே. நான் எப்போ வருவேன்னு சொல்கிறேன்? ஃப்ரைடே வருவேன்னு சொல்கிறேன். அப்போங்க ஃப்ரைடே அப்படின்றது ஒரு சிங்கிள் டே, அப்போ அங்கே ப்ரிப்போசிஷன் ஆன் வரும். கிறிஸ்டியன்ஸ் கோ டு சர்ச் ஆன் சண்டேஸ். கிறிஸ்துவர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேவாலயத்திற்கு போவார்கள். அப்போது ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்கிறோம். அப்போ அந்த சண்டேஸ் அப்படின்றது தான் இங்கே ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது. ஒரு சிங்கிள் டே, அதுக்கு முன்னாடி ஆன்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணுறோம். ஷி வாஸ் born ஆன் ஜூலை 4th. ஸோ அவள் எப்போ பிறந்தா அப்படின்னா ஜூலை 4th அன்னைக்கு பிறந்தா. ஒரு சிங்கிள் டேட்டை சொல்கிறோம். இதே நம்ம மந்த்தை சொல்கிறோம் அப்படின்னா இன்னும் யூஸ் பண்ணுவோம், அது அடுத்த யூசேஜில் பார்க்க போகிறோம். ஆனால் இங்கே டேட்டும் சேர்த்து கொடுத்துட்டாங்க. அப்போ ஒரு சிங்கிள் டேட்டாக இருக்குது அப்படின்னா ஆன். ரொம்ப சிம்பிளாக நாம் வச்சுக்கணும் அப்படின்னா டேட்டு டேவாக இருக்குது அப்படின்னா ஆன்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆன் இஸ் யூஸ்டு ஃபார் எ பார்ட் ஆஃப் ஸ்பெசிஃபிக் டே. ஒரு ஹோல் டேயில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு பார்ட்டை மட்டும் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, குறிப்பிட்டு சொல்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல ஆன்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், he met me on the night of March 10th. அவன் என்ன மீட் பண்ணால் எப்போ சொல்கிறோம் அப்படின்னா மார்ச் 10th நைட். ஒரு ஸ்பெசிஃபிக் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி ஸ்பெசிஃபிக் பண்ணும்போது அங்கே ஆன்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணுவோம். செகண்ட் ஒன், we go to church on Christmas morning. நாங்கள் சர்ச்சுக்கு போவோம். எப்போ போவோம் அப்படின்னா கிறிஸ்மஸ் அன்னைக்கு காலையில் போவோம். அப்போ ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஹோல் டேயில் ஒரு பார்ட்டை நம்ம ஸ்பெசிஃபிக் பண்ணும்போது அங்கே ஆன் அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு யூசேஜ் ஆஃப் இன். இன்னும் எங்கன்னா யூஸ் பண்ணலாம். இன் இஸ் யூஸ்டு ஃபார் பீரியட் ஆஃப் டைம். ஸோ என்னென்ன சொல்லலாம்? சீசன் சொல்லலாம். ஸோ இன் சம்மர், மந்த், இன் ஏப்ரல், இயரில் சொல்லலாம், இன் 2000. ஓகே, நெக்ஸ்ட்டு டிகேட்ஸில் சொல்லலாம், இன் 1940s. சென்ச்சுரியில் சொல்லலாம், இன் 21st century. இன் த மார்னிங், இன் த ஈவினிங். ஆனால் அட் நைட்டு தான் சொல்லணும், இந்த நைட்டுன்னு சொல்லக்கூடாது. நைட்டுக்கு முன்னாடி ப்ரிப்போசிஷன் அட்டு தான் வரும், இன் வராது. இன் த மார்னிங், இன் த ஈவினிங். இங்கே நான் இன்னுன்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணுவோம். ஓகே, எக்ஸாம்பிள், he was born in 1977. அவன் 1977 பிறந்தான். அப்போது இயருக்கு முன்னாடி இன்னுன்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணணும், ஆன் கிடையாது. கிரிக்கெட் இஸ் பிளேட் இன் சம்மர். கிரிக்கெட் எப்போ விளையாடப்பட்டது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சம்மர் சீசனில் சில்ட்ரன் எல்லாம் விளையாடுறாங்க. we go to school in the morning. ஸோ இந்த மார்னிங், த மார்னிங் முன்னாடி இன்னு தான் வரும். இந்த மார்னிங், இந்த ஈவினிங், அட் நைட் அப்படின்றத சொல்லணும், அங்கே இன் வராது. she met me in April. ஸோ அவன் என்ன எப்போ பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் மாதத்தில் என்ன மீட் பண்ணான் அப்படின்றத சொல்கிறோம். மந்த்துக்கு முன்னாடி இன்னு தான் வரும். இங்கே டேட்டோடு வந்துச்சு அப்படின்னா அப்போ அது ஆன்றதை யூஸ் பண்ணுவோம். இப்போ 16th April அப்படின்னா ஆன் 16th April அப்படின்னு சொல்லணும். ஆனால் மந்த் மட்டும் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஏப்ரல் மாதம் தான் என்னை மீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே இன் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை தான் யூஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் டிகேட்ஸ். ஸோ டிகேட்ஸாக சொல்லும்போது அங்கே என்ன சொல்வோம்? இன். லைஃப் வாஸ் டிஃபிகல்ட் இன் த 1940s. ஸோ 1940s அப்படின்றத டிகேட்ஸ். அப்போது அந்த பீரியடில் பார்த்தோம் அப்படின்னா லைஃப் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது சொல்கிறோம். அப்போ இந்த 1940s. சென்ச்சுரி சொல்லும்போது அங்கே சொல்லுவோம் we are living in the 21st century.
இட் வாஸ் பில்ட் இன் த 6th century. அப்போ சென்ச்சுரிக்கு முன்னாடியும் இன் அப்படின்ற ப்ரப்போசிஷனை யூஸ் பண்ணுறோம். ஓகே, டைம் பீரியடை சொல்கிறோம் அப்படின்னா அங்கே இன் அப்படின்றத சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வில் ஃபினிஷ் திஸ் ஒர்க் இன் 2 hours. டைம் பீரியடை சொல்கிறோம், 2 hours. இந்த ஒர்க்கை இன்னும் நான் 2 மணி நேரத்தில் முடிச்சிடுவேன். ஒரு டைம் பீரியடை சொல்லும்போது அங்கே இன்ன்ற ப்ரப்போசிஷனை யூஸ் பண்ணலாம். த மீட்டிங் ஸ்டார்ட்ஸ் இன் 10 minutes. இந்த மீட்டிங் வந்து இன்னும் 10 நிமிஷத்தில் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்றத சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான இடங்களில் இன் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தா